அன்புக்குரியவர்களே, இன்று நாம் புனித வாரத்தை தொடங்குகின்றோம். இந்த புனித வாரத்தின் தொடக்க நாளிலே அன்று இயேசு ஒரு புரட்சியாளராக, அரசராக, கழுதை குட்டியின் மீது அமர்ந்து மக்களெல்லாம் தங்களுடைய மேலாடைகளை வழியில் விரிக்க கைகளிலே ஒலிவக் கிளைகளை தாங்கி ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஓசானா என்று அவரை வாழ்த்தி வரவேற்ற அந்த நிகழ்வை நினைவு கூர்ந்து நாம் இந்த குருத்தோலை பவனியை கொண்டாடினோம். குருத்தோலை என்பது இளமையின் அடையாளம். அது மட்டுமல்ல, அது இன்னும் வளர்ந்து விரிந்து அது நிறைவடைகின்றது. அதே போன்றுதான் அன்று ஆண்டவர் இயேசு தொடங்கி வைத்த அந்த புரட்சி பயணம் திரு அவையிலே அது கிளை விட்டு வளர வேண்டும், விரிய வேண்டும், அது நிறைவை காண வேண்டும் என்ற அர்த்தத்திலே தான் இந்த குருத்தோலை பவனியை நாம் கொண்டாடுகின்றோம். குருத்தோலைகளை நம்முடைய கரங்களிலே தாங்கி ஆண்டவர் இயேசுவை அரசராக அறிக்கையிடுகின்றோம், அவரை வாழ்த்துகின்றோம். ஆம், ஆண்டவர் இயேசு ஒரு புரட்சியாளர்தான். அவருடைய போதனை ஒரு புரட்சி போதனை. அவர் செய்த அருஞ்செயல்கள் புரட்சிகரமானவை. இதுவரை யாரும் இவ்வாறு செய்ததில்லை, இதுவரை யாரும் இவ்வாறு பேசியதில்லை என்று இயேசுவினுடைய பேச்சையும் அவருடைய செயல்களையும் கண்டு மக்கள் வாய்விழந்து நின்ற காட்சியை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இயேசு என்று தன்னை முழுமையாக ஒரு அரசராக வெளிப்படுத்துகின்றார். இதுவரை, இந்த நிகழ்வுக்கு முன்பு வரை இயேசு தன்னை யாரென்று வெளிப்படுத்த வேண்டாம் என்றுதான் அவர் கூறி வந்தார். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலே பார்க்கிறோம். சீடர்களுக்கு சொல்லுகிறார், இதை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம், தான் யார் என்று யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று. மார்க்கு நற்செய்தியிலே 5வது அதிகாரம் 43வது வசனத்திலே மக்களிடம் சொல்லுகிறார், இதை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். சீடர்களிடம் சொன்ன ஆண்டவர் மக்களிடம் சொல்லுகிறார். மூன்றாவதாக மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரம் 9வது வசனத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவருக்கும் சொல்லுகிறார், இதை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்? அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் அவர் மெசியாவாக இருப்பாரோ என்ற எண்ணத்தை ஏற்படுத்தியது. இவர் மெசியா என்று அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். நான் மெசியா என்பதை யாருக்கும் வெளிப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு. ஆனால் இன்று அவர் ஒரு முடிவோடு தன்னை மெசியாவாக வெளிப்படுத்துகின்றார், அரசனாக வெளிப்படுத்துகின்றார். ஒரு அரச தோரணையிலே அவர் எருசலேமுக்குள் நுழைகின்றார். அதற்கு காரணம் என்ன? இந்த மாதம், இது யூதர்களுக்கு நிஷான் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. யூதர்கள் இந்த மாதத்தை நிஷான் என்று அழைப்பார்கள். இந்த மாதம் அவர்களுக்கு முக்கியமான ஒரு மாதம். இந்த மாதத்திலே தான் அவர்கள் பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள். பாஸ்கா விழா எதை குறித்து? எகிப்தில் அடிமைகளாக இருந்த அவர்கள் மோசே, ஆரோன் இவர்களால் விடுவிக்கப்பட்டு தங்களுடைய சொந்த நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் கானான் தேசத்தை நோக்கி செங்கடலை கால்நனையாமல் கடந்து பாலை நிலத்திலே 40 ஆண்டுகள் பயணித்த அந்த நிகழ்வை
கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்வுதான் அந்த பாஸ்கா. எனவே அந்த பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்கு அவர்கள் 4 நாட்களுக்கு முன்னால் ஒரு செம்மறியாட்டை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த நாள்தான் இன்று குருத்து ஞாயிறு. இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அந்த செம்மறிக்கிடாயை தேர்ந்தெடுப்பார்கள். 4 நாட்கள் கழித்து அதனை அவர்கள் பலியிட்டு பாஸ்கா உணவாக கொள்வார்கள் என்று லேவியராகமம் 23வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்தால் அங்கே நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே இயேசு தன்னை ஒரு செம்மறியாக, பாஸ்கா செம்மறியாக பலியிட முடிவு செய்திருந்தார். எனவேதான் அவர் துணிவோடு தன்னை அரசனாக அந்த எருசலேம் நகருக்குள் அழைத்து செல்ல அவர் அனுமதிக்கின்றார். அங்கே சென்று அவர் கைது செய்யப்பட்டு சிலுவை மரணத்திற்கு தம்மை ஒப்புக்கொடுக்க தயாராகின்றார். ஏன் இத்தகைய ஒரு நிலையை, உறுதிப்பாட்டை ஆண்டவர் இயேசு எடுக்கின்றார்? அவருடைய நேரம் வந்துவிட்டது. பல சமயங்களில் சொன்னார். முதல் புதுமை செய்யும் பொழுதே சொன்னார், என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லையே என்று. 3 முறை தம்முடைய பாடுகளை சீடர்களுக்கு அறிவிக்கின்றார். ஆனால் இப்பொழுது அந்த பாடுகளை நான் பட வேண்டும் என்று உறுதியாக உணர்ந்தவராக அவர் எருசலேமுக்குள் நுழைவதை நாம் பார்க்கிறோம். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு அவ்வாறு நுழையும் பொழுது இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். சீடர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கின்றார். பணப்பையோ வேறு பையோ எடுத்து செல்ல வேண்டாம் என்று நான் உங்களை மக்கள் மத்தியிலே அனுப்பிய பொழுது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? இல்லை என்றார்கள். ஆனால் இப்பொழுது சொல்லுகிறேன், பணப்பை வைத்திருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு பை இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களிடம் வாள் இல்லை என்றால் மேலாடையை விற்று வாளை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? இது ஒரு புரட்சி பயணம். இந்த புரட்சி பயணத்திலே இயேசு வாளை பயன்படுத்தவில்லை. ஆனால் இயேசு தன்னுடைய சீடர்களை எச்சரிக்கின்றார். உங்களுக்கு வாளால் துன்பங்கள் வரும், உங்களுக்கு மக்களால் துன்பங்கள் ஏற்படும். நீங்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டுதான் என்னுடைய சாட்சிகளாக நீங்கள் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், என்னுடைய மரணத்தை அறிவிக்க வேண்டும், என்னுடைய உயிர்ப்பை அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அவர்களை திடப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதன் புரட்சி செய்கிறான் என்றால், அவன் ஜெயித்து விட்டான் என்றால் அவனை புரட்சியாளன் என்று சொல்லுகிறோம். அவன் தோற்றுவிட்டான் என்றால் அவனை தீவிரவாதி என்று அழைக்கின்றோம், சிறையில் இடுகின்றோம். ஏன், அவனை கொலை தண்டனைக்கும் நாம் கையளிக்கின்றோம். இதுதான் இந்த உலகத்தினுடைய போக்கு. ஆனால் இயேசு அவர் தோல்வியுறவில்லை, அவர் வெற்றி பெற்றார். தீவிரவாதி என்று அவர் அழைக்கப்படவில்லை, அவர் ஒரு புரட்சியாளர். ஒரு புரட்சியாளன் தனக்கு எதிரான ஆயுதத்தை எடுத்துக்கொள்வான். எதிரி என்ன ஆயுதம் வைத்திருக்கிறானோ அதைத்தான் எடுத்துக்கொள்வான். எதிரியிடம் வாள் இருந்தால் இவன் வாளை எடுத்துக்கொள்வான், துப்பாக்கி இருந்தால் அவன் துப்பாக்கியை எடுத்துக்கொள்வான். இயேசு எதை எடுத்துக்கொண்டார்? சாவை எடுத்துக்கொண்டார். ஏனென்றால் மனித குலத்திற்கு எதிரி சாவு. எனவே அந்த சாவை தன்னுடைய ஆயுதமாக எடுத்துக்கொண்டார். சாவை கொண்டு அவர் சாவை வென்றார், புரட்சியாளராக அவர் உயிர்த்தெழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம், அன்புக்குரியவர்களே,
சாவு மானுடத்தின் எதிரி. கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 15வது அதிகாரம் 26 மற்றும் 55 வசனங்களிலே பவுலடியார் இதை அருமையாக சொல்லுகிறார். சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? இயேசு இந்த சாவை ஒரு ஆயுதமாக எடுத்துக்கொண்டு, தன்னுடைய சாவை ஆயுதமாக எடுத்துக்கொண்டு, தன்னை சாவுக்கு உட்படுத்தி நம்மை எல்லாம் சாவிலிருந்து மீட்டிருக்கிறார். மனித குலத்தை சாவிலிருந்து மீட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு. ஆம் அன்புக்குரியவர்களே, இவ்வாறு மீட்டு நம்மை ஒரு குடும்பமாக, ஒரு இனமாக ஆண்டவர் இயேசு கூட்டி சேர்த்திருக்கிறார். நேற்றைய வாசகங்கள் நமக்கு அதைத்தான் வெளிப்படுத்தியது. நேற்று வாசித்த முதல் வாசகம் எசேக்கியேல் நூலிலிருந்து நாம் வாசிக்க பார்த்தோம். எசேக்கியேல் ஒரு பள்ளத்தாக்கை பார்க்கிறார். அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் உலர்ந்த எலும்புகள் நிறைந்து கிடக்கின்றன. அவர் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவர் கண் முன்னால் அந்த எலும்புகளில் சதைகள் பிடிக்கின்றன, உயிர் பெறுகிறது. அங்கே ஒரு பெருங்கூட்டம் இருக்கிறது. அதேபோன்று கடவுள் வாக்களித்தது என்ன? இஸ்ராயேல் மக்களுக்கு உலர்ந்து போயிருக்கின்ற எலும்புகளைப் போன்ற அடிமை தலையினால் வாடுகின்ற இந்த இஸ்ராயேல் மக்களுக்கு நான் புத்துயிர் அளிப்பேன், புது வாழ்வை தருவேன் என்று வாக்களித்தார். அது இஸ்ராயேல் மக்களுக்கு மட்டுமல்ல, மனிதகுலம் முழுமைக்கும் பொருந்துவதாக இயேசுவினுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது. இயேசுவினுடைய சாவினால் இந்த உலகில் உள்ள அனைவரும் உண்மையான ஒழுக்க நெறியை கற்றுக்கொண்டோம். இயேசுவினுடைய விழுமியங்களை நம்முடையதாக்கி கொண்டோம். அதன் வழியாக நாம் புதுப்பிறப்படைந்திருக்கிறோம். புதிய மனிதர்களாக நாம் மாறியிருக்கிறோம். அதற்கு முன்னால் இருந்த மனிதர்களைப் போல அல்ல, பாவத்தில் மூழ்கி இருந்த மனிதர்களைப் போல அல்ல. பரிசேயர்கள், சதுசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் இவர்களெல்லாம் இயேசுவை சாவுக்கு கையளித்தார்கள். அவரை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கூக்குரலிட்டார்கள். காரணம் மற்றவர்களுக்காக, தன்னுடைய இனத்திற்காக அல்ல. அவர்கள் சொன்ன ஒரு காரணம் என்றால் அது இருக்கலாம், நாங்கள் அதற்காகத்தான் இனம் அழிந்துவிடக்கூடாது என்பதற்காக செய்கிறோம் என்று. ஆனால் அவர்கள் அழியாமல் பாதுகாக்க விரும்பியது அவர்களுடைய வழிபாட்டு சடங்கு முறைகளையும் தங்களுடைய ஆதிக்கத்தையும். ஆனால் இயேசு தன்னுடைய சாவினால் அதை முறியடிக்கின்றார். அவர்களுடைய வழிபாட்டு முறைகள் அல்ல, அவர்களுடைய ஆதிக்கம் அல்ல, எல்லா மனிதரும் சகோதர சகோதரிகள், இறைவனுடைய அன்பு பிள்ளைகள். அவர்கள் மத்தியிலே வேறுபாடு இல்லை. எல்லோருக்காகவும் நான் என்னுடைய உயிரை துறந்திருக்கிறேன், அதன் வழியாக எல்லோருக்காகவும் மீட்பை தந்திருக்கிறேன். எல்லோரும் என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய எலும்பின் எலும்புகள். ஏனென்றால் என்னுடைய உடலை உண்டு என்னுடைய இரத்தத்தை பருகி நீங்கள் வாழ்ந்தவர்கள். அதுதானே உண்மை. நாம் ஒவ்வொரு திருப்பலியும் அதைத்தானே செய்கின்றோம். கிறிஸ்துவினுடைய உடலை உண்டு அவருடைய இரத்தத்தை பருகுகிறோம். இவ்வாறு ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்ற நாம் கிறிஸ்துவின் மறைவுடலின் உறுப்புகளாக மாற வேண்டும். மாறி இருக்கிறோமா அப்படிங்கிறத சிந்திக்க இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே திருச்சபை என்பது பல்வேறு மக்களை, நிறங்களை கொண்ட மக்களாக, மொழிகளை பேசும் மக்களாக, பல்வேறு நாடுகளில் வாழும் மக்களாக இருந்தாலும் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய மறைவுடலின் உறுப்புகள் என்ற விதத்திலே கிறிஸ்து செய்த புரட்சியை செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு புரட்சியாளனாக இருக்க வேண்டும். எப்படி? கிறிஸ்துவை போல தகுந்த நேரத்திலே தம்மை கிறிஸ்துவினுடைய சீடனாக வெளிப்படுத்த வேண்டும்.
ஏன் எனக்கு துன்பங்கள் வரும், எனக்கு காயங்கள் ஏற்படும், எனக்கு சாவு நேரிடலாம் என்றெல்லாம் கூட நாம் எண்ணி பார்க்கலாம். அவற்றையெல்லாம் கடந்து நான் இயேசுவை இந்த சமூகத்திலே உடலெடுக்க வைப்பேன் என்று எண்ணி முழுமையாக தன்னை கையளிப்பவன் தான் கிறிஸ்துவினுடைய உண்மையான சீடன், உண்மையான கிறிஸ்தவன் அவன்தான். அந்த சீடத்துவ வாழ்க்கையிலே அவன் படுகின்ற வேதனை, அவன் படுகின்ற காயம் ஒவ்வொன்றும் காயமல்ல, அது ஒரு கேடயம். சொரூபராணி என்பவர் ஜவஹர்லால் நேருவுடைய அன்னையார். அவரும் ஒரு போராட்ட வீரர். ஒரு போராட்டத்திலே அவர் தலையிலே அடிபட்டு காயமுறுகிறார். தலையிலே பெரிய கட்டுப்பட்டு கொண்டு ஓய்வெடுத்திருக்கும் பொழுது இன்னொரு போராட்டத்தில் அவருடைய மகன் நேரு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கண்டு துடிதுடித்து போகிறார். எனவே தன்னுடைய தலையில் இருக்கிற கட்டோடு தன்னுடைய மகனை சந்திப்பதற்காக அவர் சிறைச்சாலைக்கு செல்லுகிறார். சிறைச்சாலையிலே மகனை பார்க்கின்றார். மகன் தாயினுடைய தலையில் பெரிய கட்டை பார்த்தவுடனே அம்மா என்ன இது என்று அங்கலாய்க்கின்றார். அப்பொழுது அந்த தாய் சொல்லுகிறார், மகனே கவலைப்படாதே, இது காயமல்ல, இது சுதந்திர போராட்டத்திலே நான் பெற்ற கேடயம். எனவே நீ மனம் தளர்ந்து விடாதே. எனவே இந்த வார்த்தைகள் ஜவஹர்லால் நேருவை இன்னும் தீவிரமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அவரை உற்சாகப்படுத்தியது என்று சொல்லலாம். அதே போன்றுதான் இயேசுவை பின்பற்றுகின்றவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தாங்கக்கூடிய எந்த வேதனையாக இருந்தாலும் சரி, அல்லது பிறரால் சொற்களால் காயப்படலாம், ஆயுதங்களால் காயப்படலாம், எதுவாக இருந்தாலும் சரி, அவன் கிறிஸ்துவுக்காக தன்னையே முற்றிலும் கையளித்து ஊக்கமாக போரிட அழைக்கப்படுகின்றவன் என்பதை இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்று இந்த சமுதாயத்திலே புறையோடி போயிருக்கின்ற மதவாத சக்திகள் அல்லது ஜாதி ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள், இவையெல்லாம் இன்று இந்த சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் மறைவுடலின் உறுப்பை சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் அவற்றையெல்லாம் இன்று நம்முடைய நம்பிக்கை பயணத்தினால் அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்தி கிறிஸ்துவினுடைய மறைவுடலை கூட்டி சேர்க்க வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய பொறுப்பு என்பதை இன்று நமக்கு ஆண்டவர் இயேசு இந்த பயணத்தின் மூலம், இந்த வழிபாட்டின் மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திருச்சபை புரட்சியின் ஆணிவேர். அதை நாம் தொடக்கத்திலேயே பார்க்கிறோம். எந்த ஒரு பயங்கரவாதமும் திருச்சபையை அடக்கி வைக்கவில்லை, இயேசுவினுடைய சீடர்களை முடக்கி போடவில்லை. எனவேதான் அதனை உலகத்தில் சிறைபிடிக்க யாருக்கும் முடியவில்லை. சிறைபிடித்தாலும் அவர்களை கொண்டாலும் தன்னுடைய இறுதி நேரத்திலும் இயேசுவினுடைய நாமத்தை சொல்லி அவர்கள் தங்களையே அர்ப்பணித்ததை நாம் பார்க்கிறோம். எனவே இயேசு ஏற்றி வைத்த இந்த புரட்சி தீபம் உலகை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. என்று திருச்சபை எதற்காக போராடி கொண்டு இருக்கிறது என்று யோசித்து பார்ப்போம். திரு அவை இந்திய நாட்டிற்குள்ளே வரவில்லை என்றால் இன்று நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்குமா? எண்ணி பாருங்கள். திரு அவை இந்திய நாட்டிற்குள் வரும் முன்னால் இருந்த நிலையை விளக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். திருவிதாங்கூர் மகாராஜா அவருடைய ஆளுகைக்குட்பட்ட பகுதியிலே உயர்குல பெண்கள் தவிர மற்ற பெண்கள் மேலுடை அணியக்கூடாது. அவர்கள் வரி செலுத்த வேண்டும், முலை வரி என்று சொல்வார்கள், அது வரி செலுத்த வேண்டும் என்று இருந்தது. இது ஒளிந்து போவதற்கு காரணமாக இருந்தது யார்? கிறிஸ்தவ மிஷனரிகள். அதனால் அவர்கள் துன்பப்பட்டார்கள் தான். ஆனால் அவர்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார்கள். மற்ற மனிதர்களைப் போல
வாழுகின்ற ஒரு நிலையை தந்தார்கள். நாம் அப்படித்தான். இன்னைக்கு நம்முடைய பகுதியிலேயே கழுகுமலையினுடைய வரலாற்றை பார்த்தா தெரியும். அங்கே குறிப்பிட்ட ஒரு தெருவுக்குள் மற்ற ஜாதியினர் நுழைந்தால் அவர்கள் தங்களுடைய மேலே போட்டிருக்கிற துண்டை இடுப்பில் கட்டிக்கிட்டு செருப்பை கையில் தூக்கிட்டு போகணும். திருமணம் முடிந்து அவர்கள் பெண்ணும் மாப்பிள்ளையும் பட்டண பிரவேசம் போகக்கூடாது. இப்படியெல்லாம் எத்தனையோ ஒடுக்குமுறைகள். இதற்கு எதிராக போராடியவர்கள் யார்? நம்முடைய கத்தோலிக்க திரு அவையினுடைய திருத்தந்தைகள். எனவே திருச்சபை ஒரு புரட்சியின் ஆணிவேர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே அந்த தீபம் உலகை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறது. தீண்டாமை என்ற பாவத்தை சுட்டெரித்திருக்கிறது. மொழி பிரச்சனைகளை சுட்டெரித்திருக்கிறது. எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்ற பாடத்தை நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறது. எனவே எருசலேம் நுழைவு ஒரு புரட்சி தான். நாமும் நம்முடைய வாழ்வில் புரட்சியாளர்களாக வேண்டும், நல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதுதான் இந்த குருத்தோலை பவனி, இயேசுவினுடைய புரட்சி நுழைவு. அவர் தம்மை கையளிக்கிறார். பாஸ்கா செம்மறியாக இன்னும் 4 நாளிலே அவர் சிலுவையிலே உயர்த்தப்பட இருக்கிறார். எதற்காக? நமக்காக. சாவை ஏற்று சாவை வென்று நமக்கு வாழ்வு தந்த அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் அவரை போல நாமும் புரட்சியாளர்களாக இந்த சமூக இடேற்றத்திற்காக, சமூக ஒற்றுமைக்காக, வேறுபாடுகளை களைந்து ஒன்றுபட்ட சமூகத்திற்காக பாடுபடுவோம் என்ற உறுதிப்பாட்டோடு நாம் இன்று ஆண்டவரை பின் செல்ல முடிவெடுப்போம். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உழைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். கிறிஸ்து உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் தன் தந்தையிடம் ஒப்புக்கொடுத்த இப்பாடுகளின் நாட்களில் கடவுளை தாழ்மையுடன் மன்றாடுவோம். அவர் தம் மகனுடைய பணிவை முன்னிட்டு நம்முடைய வேண்டல்களையும் கனிவு